Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீட் பணியாரம். இது ரொம்ப சிம்பிள், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம், அந்த டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். இப்போ அது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி சேர்த்துக்கிட்டேன். இந்த தேங்காவோட ஃப்ளேவர் இந்த பணியாரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரை இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அது கூடயே நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கிட்ட அந்த வெள்ளை மிக்சரை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் வறுத்து எடுத்த அந்த முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்துடலாம். ஃபைனலாக நம்ம வறுத்தெடுத்த தேங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு கொண்டு வரணும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. இப்போது அது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இது நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை பனியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். பனியாரக்கல்லில் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கலவையை கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம். ஒரு 3/4 பாகம் அதில் சேர்த்தா போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இது இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி போடணும். இப்போ மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 சைடுமே நல்லா குக்காக இருக்கும். இன்னொரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்பவே ஈஸியான வீட் பணியாரம் ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.